நமக்கு கிடைக்க வேண்டிய கவர்மெண்ட்ல வந்து இன்னைக்கு வந்து இந்த 100 நாளுங்கிறத பாருங்க, வேலை வந்து 150 நாளாக இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு அமௌண்ட் அதெல்லாம் கிடையாது. சென்ட்ரல்லேருந்து இன்னைக்கு மோடி பிரதல வந்து எவ்வளோ இன்னைக்கு வீடுகள் வந்து இல்லை அப்படின்னு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா பாருங்க, எஸ்சி எஸ்டின்னு சொல்லலை, அப்ளை பண்ணி இது பண்ணுறதில்ல. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து இப்போ பண்ணுறாங்க. இப்போ இந்த பணம் எங்கேருந்து வந்தது? ஒரு குடும்பம் நடத்துகிறோம், ஒரு குடும்பத்தை இது பண்ணும்போது எவ்வளவோ சொல்கிறாங்க. வேண்டுகோள் உங்கள் அனைவரிடம் பேசியிருக்க நன்றி. வாழ்க வளமுடன். அவங்க கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்காங்க இன்னை வரைக்கும். இது வரைக்கும் ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அடிப்போன்னு சொல்கிறாங்க. இந்து அறநிலையத்துறைங்கிறது வந்து நம்ம கடவுளையும் கோயிலையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு மோகன் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஒன்றிய செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் இந்த கோரையாறு செல்லப்பன் அவர்களுக்கும், முரளி அவர்களுக்கும், அயல்பட்டியை சேர்ந்த சத்தியமூர்த்தி அவர்களுக்கும், நம்ம நண்பர் பிரகாஷ் அவர்களுக்கும் பழைய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது அதில் வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு இந்துக்கள் நாட்டில் வந்து ஒரு ஃபண்டை கூட கேட்டு அவங்களால வந்து மத்தியில் வாங்க முடியல. அதுக்காக எந்த குரலும் கொடுக்கல, சும்மா வந்து ஜெயிச்சாங்க போனாங்க. இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு இந்த வர சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கணும். அதே போல் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% மருத்துவத்துக்காக வேண்டி மருத்துவக் கல்லூரி சீட்டுக்காக இடஒதுக்கீடு கொடுத்தார். அந்த 7.5% கொடுத்ததுனால மட்டும்தான் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் வந்து டாக்டராக படிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதே போல் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல, கிடைக்கும். அதே போல் இந்த 100 நாள் வேலை திட்டம் இதெல்லாம் 150 நாளாக வந்து மத்தியில் பிஜேபி தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளும் பொழுது எத்தனை குண்டு வெடிப்பு இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அது காரணம் மத்தியில் பிஜேபி ஆடுறதுனால மட்டுமே தான். அந்த அளவுக்கு நம்மகிட்ட ராணுவ படை எல்லாமே வந்து மத்தியில் அரசு வச்சிட்டு இருக்காங்க. அதே போல பிஜேபியும் இங்கே அதிமுகவும் இணக்கமாக செயல்படுது, கூட்டணியும் வலுவாக அமைஞ்சிருக்குது. இந்த சக்தி கேந்திரா கூட்டம் நடப்பதால் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். எல்லா சின்ன சின்ன ஊரிலிருந்து பெரிய ஊர் வரைக்கும் சக்தி கேந்திரா கூட்டத்தின் மூலம் நிறைய விஷயங்களை, அதாவது கவர்மெண்ட் செய்யும் தவறுகளை தட்டி கேட்டு தெளிவாக மக்களுக்கு தெரியும்படி பிரச்சாரம் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த மாரி பார்த்தீங்கன்னா சந்து கடையில் ரொம்ப இன்னைக்கு மோசமாக போயிட்டு இருக்கு. திமுக அரசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போன ஆட்சிக்கு முன்ன பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி தான் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு கரண்ட் வரும், 8:30க்கு ஆஃப் ஆகும். மறுபடியும் 8:30க்கு வந்தால் மறுபடியும் 9க்கு ஆஃப் ஆயிரும். ஒரு அரை மணி நேரம் தான் கரண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய படிப்பு அந்த காலத்தில் அப்போ அந்த டைமில் வந்து குழந்தைகள் சரியாக படிக்க முடியல. நீங்கள் இந்த பள்ளிப்பாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா தறி ஓட்டுறவங்க அவங்களால முடியல. ஜென்ரேட்டரில் டீசல் ஊற்றி நிறைய பேர் தறி அந்த தொழிலே லாஸ் ஆச்சு. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த வேட்டி நம்ம முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு தங்கமணி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்த வேட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிவிளக்காக மாற்றினது யாருன்னா நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவரை தான் சேரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அந்த மின்சாரத்தை சரி பண்ணி மக்களிடையே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் இரவு பகல் பார்க்காத எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தங்கமணியோ சரோஜா அம்மாவோ பார்த்தீங்கன்னா பல இடத்துல பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு இதெல்லாம் எல்லாத்துக்கும் மக்களுக்கு வழங்குறாங்க. ஆனால் அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நலத்திட்டமும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதை பாத்தீங்கன்னா திமுகவுடைய அரசு வந்து இன்னைக்கு எந்த மாதிரி செயல்பட்டு இருக்குது அப்படின்னாக்கா வராப்ல அப்படின்னு கேட்கும்போது அது சொல்றாப்ல முதல்வர் தான் குழி பறிப்பாரு, இவர் துரைமுருகன் வந்து அதுல மரக்கண்ணு வச்சுக்கிட்டு வரணும், பின்னாடியே உதயநிதி வந்து அந்த குழியை மூடிட்டு வரணும். ஆனா இன்னைக்கு வந்து துரைமுருகன் வந்து லீவு போட்டாரு. அதனால நாங்க அவங்க பார்த்துருப்பீங்க. ஒரு தம்பி கார்ல உட்காந்துக்கிட்டு கஞ்சா போதையில பாத்தீங்கன்னா ரிவேஸ்ல வராப்புல முன்னாடி போறாப்புல, அப்புறம் ஊர்காரங்க பூரா சேர்ந்து ஒரு தடி எடுத்துக்கிட்டு போய் அடிக்க போறாங்க அந்த தம்பியை. அப்புறம் வந்து காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அப்புறமேல வந்து அந்த தம்பியை பிடிச்சி இது பண்ணுது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் கூட இன்னைக்கு சரியாவே அவங்களால செய்ய முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு படகுல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை ஓட்டிட்டு போறாரு. அந்த படகுல ஓட்டிட்டு போற படகுல பாத்தீங்கன்னா அவர் ஸ்டாலின், வைகோ,
இவங்க காங்கிரஸ் அவர் இவங்கெல்லாம் அதில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 1000 ரூபாயை கொடுத்து ஒரு 100 பேர்த்த நான் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. உடனே அவரு காங்கிரஸ்ல அவங்க சொல்றாங்க, நீங்க என்கிட்ட 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 500 ரூபாய் கொடுத்து 200 பேர்த்த சந்தோஷப்படுத்துவேன். உடனே வைகோ சொல்றாரு, என்கிட்ட அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர்த்த சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம அண்ணாமலைஜி அவர் சொல்றாரு, இந்த படகு மட்டும் நான் கீழே கமுத்துட்டேன் அப்படின்னா ஒரு 5.5 கோடி மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு அங்க குறுபெயர்ச்சி எங்க ஆகுதுன்னா கோபாலபுரத்தில் ஆகுது. எங்க கலைஞர் வீட்டுல வந்து குறுபெயர்ச்சினா என்ன? பணம். உனக்கு 200 கோடி, உனக்கு 300 கோடி, உனக்கு 400 கோடி, இதெல்லாம் சேர்ந்தா மக்களுக்கு நல்லது செய்ய போகுது. பாத்தீங்கன்னா பொதுமக்களும் பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்னைக்கு நம்மளுடைய இந்த முன்னாடி மண்ணு கொட்டுறதுக்கு நம்ம எத்தனை தடவை நம்மளும் போனோம், போராடி அப்புறமேலு தான் அவர் தங்கமணி கிட்ட பேசி, அவர் பிடிஓ கிட்ட பேசி, அவர் வந்து அப்புறம் நீங்க எல்லாம் வந்தீங்க, நாங்களே மண்ணு கொட்டிக்கிறோம், எல்லாம் வீட்டுக்கு 2000 ரூபாய் போட்டு கொட்டுறோன்னு சொன்ன வேண்டி அப்புறம் அவர் வீடியோ வந்து பார்த்து அப்புறம் நம்மளுக்கு இந்த மண்ணை கொட்டி கொடுத்தாங்க. அதே நம்மளுக்கு இன்னைக்கு ஏடிஎம்கே அரசு நம்ம மோடி அரசா இருந்ததுன்னா நம்ம கேட்கவே தேவையில்லை, அவங்களா வந்து இன்னைக்கு செஞ்சு கொடுத்துட்டு போற நிலைமையில் இருக்கு. ஆனா திராவிட மாடல் அப்படிதான் இருக்கு. முன்ன பாத்தீங்கன்னா இந்த தடத்துக்கு கூட நம்மளுக்கு போட்டு தராதே இருந்தாங்க. அப்புறம் நம்ம அந்த எலெக்ஷன் வரும்போது நம்ம வந்து எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து அவர் இகேபி அண்ணங்கிட்ட சொல்லி, நீங்க அடுத்தது நீங்க தான் வரணும், எங்களுக்கு இந்த தடத்தை வந்ததை முதல்ல போட்டு கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம். அதே மாதிரி நம்ம அண்ணா திராவிட ஆட்சிக்கு வந்து முதல் ரோடு இதான் போட்டாங்க. இகேபி வந்து முத ரோடு இந்த ரோட நம்மளுக்கு நம்ம போட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் நம்மளுடைய மோடி ஆட்சி இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய முடியும். அதனால நாம எல்லாம் என்ன பண்றோம்னா, வருகின்ற எலெக்ஷன்ல வந்து நம்ம எல்லாம் ஒன்னா ஒருங்கிணைச்சு நம்ம போராடி பாடுபட்டு நம்ம கூட்டணி நம்ம ஜெயிக்க வைக்கணும். நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்குது. அது ஒவ்வொருத்தர் பங்கு நம்ம அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம போக முடியும். நம்ம இந்த மக்களையும் நம்ம வந்து இன்னைக்கு கொண்டு போக முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கவர்மெண்ட் அரசுக்கு போனீங்கன்னா கூட, நீங்க ஒரு முன்சிப்பு கிட்டே ஒரு ஆர்ஐ கிட்ட நீங்க போனீங்கன்னா கூட எந்த ஒரு வேலையும் ஆவறதில்லை. நம்ம போனோம்னா அவங்க பேர் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க, ஆனா பண்ணித்தர மாட்டாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தேங்காய் துண்டு எலி தின்னுபிடிச்சுனா கூட நம்ம மறாதனாலே போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்து அந்த எலி கொண்டு போடுறோம், ஏன் இந்த தேங்காயை திங்குதுன்னு. அது மாரி அந்த எலிக்கு கொடுக்குற தண்டனையோட இன்னைக்கு நாட்டையே சுரண்டிட்டு இருக்கிற திமுகவுக்கு நம்மளும் அடுத்த வாட்டி சரியான ஒரு பதிலடி கொடுத்தா மட்டும்தான் நாம அடுத்த நம்மளுடைய இதுல நம்ம மக்களை நம்ம மக்களையும் நம்ம காப்பாற்ற முடியும், நாமளும் நம்ம தப்பிக்க முடியும். அதனால பாத்தீங்கன்னா வருங்காலத்துல நம்மளுடைய ஐயா மோடி அரசு இன்னைக்கு எண்ணற்ற சாதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி தலைமையில தான் அடுத்தது நம்ம கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது. அதனால மக்களுக்கு பல ஒரு திட்டங்களை அவங்க பண்ண போறாங்க. அதனால பாத்தீங்கன்னா நாமளும் எல்லாம் ஒருங்கிணைச்சு பூரா எல்லாரும் நம்ம இந்த எலெக்ஷன் வரலாம் எல்லாருமே கொஞ்சம் சிரமம் பார்க்காத ஒவ்வொரு கிளையா போய் ஒவ்வொரு பூத்தா போய் எல்லாத்து வீட்டுக்கு போய் நம்ம அந்த டோர் ஸ்லீப்பை கொடுத்து நம்ம நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையும் இதுல அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த தெருமுனை பிரச்சாரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24,000 கிளைகளை நடத்த சொல்லி நம்மளுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜியும் நம்ம நயனார் நாகேந்திரன் அவங்க 2 பேரும் அவங்க ஆணையின் சார்பாக தான் நம்ம இதெல்லாம் எடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20,000 கிளைகளை தாண்டி நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம கூட்டணி சார்பாலாம் சேர்ந்து நம்ம 20,000 கிளைக்கு மேல நம்ம போயாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதுவும் முடிஞ்சிடும். இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு தெருமுனை பிரச்சாரம்லாம் இருக்காது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கிராமமா போய் 10 பேர் இருந்தாலும் சரி 5 பேர் இருந்தாலும் சரி, ஏன் இந்த விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரோம்? அதனால விழிப்புணர்வு கொண்டு வரோம்னா இந்த மக்கள் எல்லாத்துக்கும் போய் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம புரிய வச்சு நம்ம அடுத்த நகருக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாரும் நம்ம அடுத்து எல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்பட்டு இந்த அடுத்தது நம்ம எடப்பாடி தலைமையில் இந்த ஆட்சியை நம்ம அமைப்போம் என பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அருமை தம்பி கழகம் வந்திருக்கும் மோகனன் அவர்களையும் செல்லப்பண்ணன் அவர்களையும் சீனியனன் அவர்களையும் வருக வருக என்று இந்த விழாவின் சார்பாக கூறப்படுகிறேன். 1989 2001 காலகட்டத்தில் பசிப்பினி தீர்த்த வள்ளல் என்று சொன்னால் ஐயா எம்ஜிஆர் மற்றும் நமது தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் ஐயா காலத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையானது 3 வேளை சாப்பாடு மற்றும் உணவு.
அதை மக்களுக்கு எளிமையான முறையில் என்று சொன்னவர் ஐயா வாஜபாய் தலைமையில் மூப்பனார் ஐயாவும் மற்றும் மக்களுக்கு சொல்ல இடத்துல அந்த காலத்தில் நடந்த விஷயம். பாரத பிரதமர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று தமிழ்நாட்டில் 23,000 இடத்தில் எங்களை தெருமுனை பிரச்சாரம் செய்ய சொல்லி எங்களை அறிவுறுத்தினார்கள். அதன்படி இன்னைக்கு ஒவ்வொரு கிராமமாக நாங்கள் இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் அவங்களுக்கு என்ன குறைகளும் என்று கேட்டறிந்து எங்கள் தலைமைக்கு நாங்கள் அனுப்பி கொண்டு இருக்கின்றோம். அதே போல மக்கள் பிரச்சனைகளை ஒவ்வொரு இடத்திலும் சென்று நாங்கள் நேரடியாக பார்த்தும் இந்த தெருமுனை பிரச்சாரம் சிறப்பாக அவர்களின் கருத்தையும் கேட்டும் நாங்கள் அவர்களின் கருத்துக்களை எங்கள் தலைமைக்கு அனுப்பி கொண்டு இருக்கின்றோம். இன்று 23,000க்கு மேலான கிராமங்களில் இந்த தெருமுனை பிரச்சாரத்தை நாங்கள் நடத்துவதில் எங்களுக்கு மிக சிறப்பாக உள்ளது. மக்களை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ், அண்ணன் எடப்பாடி அவர்களின் ஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் அவங்களுடைய கூட்டணி நாங்கள் ஒருங்கிணைந்து பாமக மற்ற அனைத்து கூட்டணிகளையும் இணைத்து இந்த தெருமுனை பிரச்சாரத்தை நாங்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த தெருமுனை கூட்டம் மூலப்பள்ளிப்பட்டி கிராமத்தில் நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கோம். இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளையும் கேட்டு நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதே எங்களுடைய ஒரு வெற்றிக்கு இதே ஒரு முன்னோடி. பாரத பிரதமர் அவர்களின் ஆசியோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அமமுக இதில் வருகின்ற அனைத்து கூட்டணி கட்சிகளையும் வைத்து ஒரு பெரிய இந்த கூட்டணியை அபார 234 தொகுதிகளில் மாபெரும் வெற்றியை உருவாக்கும் என்று நாங்கள் அனைவரும் இந்த இடத்தில் சபதம் எடுத்துக்கொள்கிறோம். 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் வரை நாங்கள் கூட்டணி கட்சிகள் யாரும் ஓய மாட்டோம். இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக நாங்கள் எல்லோரும் பொதுமக்களுடன் சேர்ந்து நாங்கள் போராடி வருகின்றோம். இப்படிக்கு நாமக்கல் கிழக்கு மாவட்ட கூட்டுறவு பிரிவு தலைவர் எஸ். காளியப்பன்.